ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு தனி வட்டி கூட்டு வட்டியில் ஒரு டிக்ரிமெண்ட் அதான் எப்படின்னா ஒரு இயந்திரம் இருக்குது. அந்த இயந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது. வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அது அதனுடைய அமௌண்ட் குறையுது. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சொல்யூஷன் பார்ப்போமா? இப்போ கொடுத்துக்கிற வாங்கும்போது எவ்வளோன்னா 30,000 கொடுத்து வாங்குறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 5% குறையுது. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷம், 3 இயர்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக போடுவோம். இப்போது 30,000 இருக்குது. ஓகேவா? இது அதுதான் 100%. இப்போ நம்மளுக்குன்னா ஃபஸ்ட்டு வருடம் எவ்வளோ குறைய போகுது? 5% தான் குறைய போகுது. இப்போது இந்த 30,000த்தில் 5% எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1% எவ்வளோ? 30,000 இருக்குல்ல, அதில் 1% எவ்வளோ? 300 300 வருமா 1%? அப்போது 5%னா 1,500. எப்படின்னா 3 5 1,500. அப்போ இந்த 1,500 இங்கே போட்டு என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஏன் கழிக்கிறோன்னா இயந்திரனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா குறையுது. அப்போது கழிச்சோம்னா என்ன வரும்? 0 0 5, அதுக்கப்புறம் 9ல் 8 2 இது கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு வருஷத்தில் கழிச்சா ஃபஸ்ட்டு வருஷம் இவ்வளோ குறைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா 100% ஆகிடும். அப்போ இதுக்கும் 2 வருஷத்துக்கு 5%. இதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இங்கே 2 ஜீரோக்காக இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. அப்போ இந்த 5 எத்தனை போய் இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2,255 டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 25, மிச்சம் 2 8 5 40, 42 4 2 5 10 14. இந்த 1,425 இங்கே போட்டு கழிச்சிங்கன்னா 2ஆம் வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். 5 7 0 இங்கே பார்த்தீங்கன்னா 8ல் 1 போச்சுன்னா 7 தான் இருக்கும். இங்கே 2 அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முடிகிறப்போ 100%. இப்போ நம்ம லாஸ்ட் வருஷம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? அதே மாதிரி இந்த 2 ஜீரோ அடிச்சோம்னா என்ன பண்ணணும்? இங்கே பாயிண்ட் வந்துடும். அப்போது 270.75 வச்சு இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ண வரும்? 5 25, மிச்சம் 2 7 5 35, 37 7 இது 3. அப்போ என்ன பண்ணும்? இங்கே 0 தான் இருக்குது. அப்போ 3 அங்கேயே போட்டுரும். அப்போ 7 5 35, மிச்சம் 3 2 5 10 13. என்ன பண்ணுவோம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன பண்ண வரும்? இப்போ நம்ம 1353.75. இந்த 1375 சாரி 53.75 போடுறோம். இப்போ என்ன பண்ணும்? இதை இங்கே 0 பண்ணோம்னா 0 5 2 வரும். 1 2 7 5 2 இதுதான் ஆன்சர். என்னது? 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குன்னா 25,721 ஆன்சர். 3 வருடங்கள் கழித்த பிறகு 25,721 வேல்யூ கிடைக்கும்.